ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். இது வந்து டாப் 100 கொஸ்டின்ஸோட பார்ட் 2 எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ், நெட்டுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிற டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸை பிக் பண்ணி உங்க ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். 51st கொஸ்டின் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை யாரு டெவலப் பண்ணாங்கன்னு. அப்ப இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூல். நம்ம கம்பெனில வந்து டெசிஷன் மேக் பண்றதுக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டூலா யூஸ் பண்ணுவோம். எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த், டபிள்யூ அப்படிங்கிறது வீக்னஸ், ஓ ஆப்பர்ச்சுனிட்டி, டி வந்து த்ரெட். அப்போ இதுல வந்து யாரு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆல்பர்ட் ஹம்ப்ரே அப்படிங்கிறவங்க. அப்ப ஸ்வாட் அனாலிசிஸ், எஸ் வந்து ஸ்ட்ரென்த், டபிள்யூ வந்து வீக்னஸ், ஓ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, டி வந்து த்ரெட். இது வந்து ஆல்பர்ட் ஹம்ப்ரே அப்படிங்கிறவங்க ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறதுல டெவலப் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following items appears on the credit side of the trial balance? அப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல கிரெடிட் சைட்ல வந்து எது அப்பியர் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன நல்லா வரும்? ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டோம்னா சன்ட்ரி டெப்டார்ஸ், அது வந்து நம்ம கிரெடிட் சைட்ல போட மாட்டோம். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கறதையும் கிரெடிட் சைட்ல போடுவோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கறதையும் கிரெடிட் சைட்ல போடுவோம். பர்ச்சேஸ் அப்படிங்கறத நம்ம கிரெடிட் சைட்ல போட மாட்டோம். அப்ப ஆப்ஷன் வந்து 2 வரும், 3 வரும், 4 வரும். ஆப்ஷன் அப்ப அதுக்கு பி தான் ரைட் ஆன்சர். அதே மாதிரிதான். அப்ப பி 2 வரும், 3 வரும், 4 வரும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல கிரெடிட்ல என்னென்னலாம் வரும்? லயபிலிட்டிஸ், தட் இஸ் கேபிட்டல், பேங்க் ஓவர் டிராஃப்ட், இன்கம், அதெல்லாம் வரும். அப்ப டெபிட் சைட்ல நம்ம என்னெல்லாம் போடுவோம்? சன்ட்ரி டெப்டார்ஸ் போடுவோம், எக்ஸ்பென்சஸ் போடுவோம். அப்ப எக்ஸ்பென்சஸ்னா பர்ச்சேசஸ், சேல்ஸ், அந்த மாதிரி கேபிட்டல், இதெல்லாமே நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட். அப்ப இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற ப்ராடக்ட் லைக் இன்ட்ரோடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன், இந்த மாதிரி டேர்மை வந்து யாரு பாப்புலரைஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி. அப்ப தியோடர் லெவிட் அப்படிங்கிறவங்க தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இருக்கிற 4 ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன் அப்படிங்கிற 4 ஸ்டேஜஸ் வரும். ஓகே, which of the following belong to the 7 P's of service marketing? அப்ப நம்ம சர்வீஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிற 7 P's என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன வரும்? அப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறது வரும், அதே மாதிரி பிரைஸ் வரும், பிளேஸ் வரும், ப்ரொமோஷன் வரும், பீப்புள் வரும், ப்ராசஸ் வரும், பிசிக்கல் எவிடன்ஸ் வரும். அப்ப இந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு வராது. அப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு 7 P's குள்ள வந்து வரும். அப்ப நாட் ஆல் 7ங்கிறது இந்த எல்லாமே ஆப்ஷன் வராது. 1 to 6. அப்ப ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து இது பார்த்தோம். 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங்: ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன், பீப்புள், ப்ராசஸ், பிசிக்கல் எவிடன்ஸ். அப்ப பப்ளிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு அதுக்குள்ள வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ப இது ஒரு அசர்ஷன் ரீசனிங் டைப்பா இருக்கு. ஹையர் டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லீவரேஜ் ஆல்வேஸ் பெனிஃபிட் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்ப ஒரு ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படிங்கிறது ஹையர் டிகிரியில இருந்தா அது எப்பவுமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்பவுமே பெனிஃபிட்டா இருக்காது. அதே மாதிரி லீவரேஜ் ஆம்பிளிஃபைஸ் ரிட்டர்ன்ஸ் when ROI, that is return on investment, exceeds the cost of debt. அப்ப அது இது கரெக்ட் தான். அப்ப லீவரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணுச்சுன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம போட்ட அந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறத விட எக்ஸீட் ஆகிதான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்ட். அப்ப ஆர் ஏ வந்து நமக்கு ஃபால்ஸ், ஆர் அப்படிங்கிறது வந்து ட்ரூ. அப்ப இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements about brand equity are correct? அப்ப brand equity ரிலேட்டடா இருக்கிற எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. brand equity has no financial value. இது தப்பு. பிகாஸ் brand equity அப்படிங்கிறதுக்கு ஒரு financial valueங்கிறது இருக்கும். brand equity can result in premium pricing. இது கரெக்ட். brand equity அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் த பிராண்ட் அப்படிங்கிறதுனால அது ப்ரீமியம் பிரைசிங் கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐபோன், அந்த மாதிரி அவங்க ஏதோ இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பிராண்டுக்காகவே அவங்க ப்ரீமியம் பிரைசிங் அப்படிங்கிறது வைப்பாங்கல்ல. ஸோ பிராண்ட் ஈக்விட்டி கேன் ரிசல்ட் இன் ப்ரீமியம் பிரைசிங், இது வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட், பிராண்ட் லாயல்ட்டி இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் பிராண்ட் ஈக்விட்டி. எகைன் இதுவும் கரெக்ட். அப்ப நமக்கு 2ம் 3ம் இதுக்கு கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், the concept of span of control refers to. அப்ப span of control அப்படிங்கிறது அந்த principles of management குள்ள வர
ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸை அவங்க வந்து எஃபிஷியண்டா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்களோ அதை தான் நம்ம ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிமோ. அப்படி பார்த்தோம்னா இதுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ கரெக்ட். த நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் அ மேனேஜர் கேன் எஃபெக்டிவ்லி சூப்பர்வைஸ், அதை தான் நம்ம ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் வராது. அ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் அ மேனேஜ்மெண்ட் சைக்கிள் வராது. ஜியோகிராபிக்கல் ஸ்ப்ரெட் ஆஃப் அ பிசினஸும் வராது. அப்ப ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே. The process of dividing a total market into groups of consumers with a similar needs is called. அப்ப ஒரு என்டையர் மார்க்கெட் ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட்டை ஒரு டோட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு குட்டி குட்டி குரூப்பா வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒரு பேஸ்ட் வந்து இந்த குரூப்பை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா பேஸ்ட் ஆன் த கன்சியூமரோட சிமிலர் நீட்ஸ், சிமிலர் கேரக்டரிஸ்டிக் வச்சு குரூப்ஸா பிரிச்சோம்னா அந்த டைப் ஆஃப் அந்த மார்க்கெட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஓகே, அது வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறோம். இது இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, சாரி. நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸா? கரெக்ட். அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் தான். அண்டர் ஜிஎஸ்டில டாக்ஸ் ரெவென்யூ அக்ரூஸ் டு த ஸ்டேட் வேர் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் கன்சியூம்டு. அப்போ ஜிஎஸ்டி நம்ம எடுக்கும் போது டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல பண்ணமோ அந்த ஸ்டேட்ல தான் அக்ரூவ் ஆகுதா அப்படின்னு கேட்க. லைக் எங்க நம்ம எந்த ஸ்டேட்ல கன்சியூம் பண்ணமோ அந்த இடத்துல தான் அது அக்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் இஸ் கால்குலேட்டட் ஆஸ். அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்ம யூனிட்ஸ்ல எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதோட ஃபார்முலா கேக்குறாங்க. அப்ப இதோட ஆப்ஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இதுக்கும் ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்ட். வேரியபிள் காஸ்ட் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் வராது, டோட்டல் காஸ்ட் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் வராது, ஃபிக்ஸட் காஸ்ட் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டும் வராது. ஓகே ஓகே, இது சொன்னால ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பிஇபி அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி பிஇபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆன்சர் வந்துட்டு லைக் பிஇபி அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா ஜீரோ ப்ராஃபிட் ஆர் ஜீரோ லாஸ். அதை தான் நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஃபார்ம்ட் பிரைமரிலி ஃபார் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷனா? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தப்பு. அப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆப்ரேட்ஸ் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் அண்ட் சர்வீஸ் டு மெம்பர். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். அப்ப ஏ வந்து ஃபால்ஸ், ஆர் வந்து ட்ரூ. அப்ப ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறத நம்ம நாட் ஃபார்ம்டு ஃபார் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், ஒரு ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, த டேர்ம் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், எம்பிஓ அப்படிங்கிற டேர்மை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. டெய்லரா, பீட்டர் ட்ரக்கரா, எல்டன் மாயோ, ஹென்ரி ஃபயல். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனாலவே நம்ம வந்து ஆப்ஷன் டி அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இது கரெக்ட் ஆன்சர் இல்ல. இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பீட்டர் ட்ரக்கர். இந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு பீட்டர் ட்ரக்கர். ஓகேவா, பீட்டர் ட்ரக்கர். அப்ப அவர் எதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாருன்னா 1954ல அவரோட புக் த பிராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல எம்பிஓ அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. இந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா இது ஒரு ப்ராசஸ் வேர் மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஜாயிண்ட்லி செட் கோல்ஸ். அப்போ மேனேஜர்ஸும் எம்ப்ளாயீஸும் அவங்க வந்து ஒரு கோஆர்டினேட்டட் வேல கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதோட அவுட்கம் என்ன, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க. இதைத்தான் எம்பிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் மார்ஜினல் காஸ்டிங் விச் காஸ்ட் ஆர் சார்ஜ் டு ப்ராடக்ட்ஸ். அப்போ ஒரு மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறதுல எதை வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் கூட சேர்ந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்னா இல்ல, வேரியபிள் காஸ்ட் ஒன்லி வரும். போத் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிளும் வராது, சங்க் காஸ்டும் வராது. ஸோ ஆப்ஷன் பி வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் பாசிபிள் வென். பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன்னா
ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்ல டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பிரைசஸை வந்து நம்ம சார்ஜ் பண்றதை தான் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். அப்ப அந்த பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது எப்ப பாசிபிளா இருக்கும்? எல்லா மார்க்கெட்ஸும் வந்து காம்படிட்டிவா இருக்கும் போதா, இல்ல the seller can segregate buyers with different elasticity of demand இருக்கும் போதா, இல்ல all buyers have identical demand curves இல்ல there is free entry in the market இல்ல seller can இது மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். seller can segregate buyers with different elasticities of demand. அப்ப இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இங்க ஆப்ஷன் பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். பிரைஸ் டிஸ்கிரிமினேஷனா என்னென்ன இருக்கணும்? ஒரு மார்க்கெட் பவர் இருக்கணும், எபிலிட்டி டு செக்மெண்ட் மார்க்கெட் வித் டிஃப்ரெண்ட் டிமாண்ட் எலாஸ்டிசிட்டிஸ் அதுவும் இருக்கணும், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஜ் அப்போ ரீசேலுக்கும் மார்க்கெட்டுக்கும் பெட்வீன்ல அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஜும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறத நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which statements about electronic commerce that is e-commerce அப்படிங்கிறது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. B2B அப்ப business to business e-commerce involves transactions between businesses இது கரெக்ட். EDI electronic data interchange is used exclusively by consumers ஆனா இல்ல, EDIங்கிறது exclusively consumersக்கு மட்டும் இல்ல. digital signature ensures authenticity of electronic documents இது கரெக்ட். அப்போ e-commerce eliminates the need for all intermediaries இல்ல. அப்ப நமக்கு 1 3 தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் நமக்கு ரைட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2ம் ஸ்டேட்மெண்ட் 4ம் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாப் இவாலுவேஷன் டிட்டர்மைன்ஸ் த வர்த் ஆஃப் அ ஜாப் நாட் த ஜாப் ஹோல்டர். ஓகே, இது கரெக்ட். அப்ப ஜாப் இவாலுவேஷன் அப்படிங்கிறது அந்த ஜாபை பத்தின இவாலுவேஷனா தான் இருக்குமே தவிர அந்த ஜாப் ஹோல்டரோட இவாலுவேஷனா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்ட். ஜாப் இவாலுவேஷன் இஸ் a systematic process assessing the relative worth of jobs in the organization. கரெக்ட். அப்ப ஜாப் இவாலுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஜாப்ஸை வந்து அசஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். அப்ப நமக்கு இதுவுமே வந்து கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். இதுக்கு ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரைசிங் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்கிம்மிங் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கிம்மிங் பிரைசிங் அப்படிங்கிறது வந்து இஸ் அப்ரோப்ரியேட்டட் ஃபார் பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இது தப்பு. ஒரு பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்ல வந்து அதை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஸ்கிம்மிங் த பிரைசிங்னா என்ன பண்ணுவாங்க, லைக் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அதிகமா பே வச்சுட்டு போக போக ரெடியூஸ் பண்ணுவாங்களா, லைக் ஸ்கிம் பண்ற மாதிரி ஹை பிரைஸ் வச்சுட்டு அதை ஸ்கிம் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்டுக்கு அது வராது. நெக்ஸ்ட், பிரைஸ் சென்சிட்டிவ் கன்சியூமர்ஸ் ரெஸ்பாண்ட் பெட்டர் டு ஹை இனிஷியல் பிரைசஸா, அப்போ வந்து இதுவுமே வராது. அப்ப பிரைஸ் சென்சிட்டிவா இருக்கிற கன்சியூமர்ஸ் எப்படி இனிஷியலாவே நம்ம ஹை பிரைசஸ் வச்சோம்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லயே அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் மைல்ஸ்டோன்ஸ் இன் த இந்தியாஸ் பேங்கிங் ஹிஸ்டரி இன் chronological ஆர்டர். அப்ப இந்த திங்ஸை chronological ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. ஆர்பிஐ எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1935ல ஆயிருக்கும். அதே மாதிரி நேஷனலைசேஷன் ஆஃப் 14 பேங்க்ஸ் அப்படிங்கிறது எப்ப ஆயிருக்கும்னா 1969ல ஆயிருக்கும். நரசிம்மன் கமிட்டியோட ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1991ல வந்திருக்கும். அதே மாதிரி பிசிஏ இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 2000ஸ்ல வந்திருக்கும், 2002ல வந்திருக்கும். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? 2 வரும், 1 வரும். இதோட கரெக்ட் chronological ஆர்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வரும், அப்புறம் 1 வரும், அப்புறம் 3 வரும், அப்புறம் 4 வரும். அப்ப இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு ஏ 2 1 3 4 தான் கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆன்சர் as I said 2 1 3 4. அப்ப ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் ஆனது 1935ல, நேஷனலைசேஷன்ங்கிறது 1969ல, நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது 1991ல, அப்புறம் பிசிஏ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் அது வந்துட்டு நமக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்தது வந்து 2002ல. ஸோ ஆர்டர் பார்த்துக்கிட்டா ஆர்பிஐ, நேஷனலைசேஷன், நரசிம்மன் கமிட்டி, பிசிஏ இப்படிதான் வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எகெயின் ஒரு chronological ஆர்டர்ல போடுறது எக்கனாமிக் பாலிசி ஈவெண்ட்ஸை வந்துட்டு போட சொல்லியிருந்திருக்காங்க. அப்ப அது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், லைக் 1960ஸ்ல வந்திருக்கும். அதே மாதிரி 5 இயர் பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1974 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். 1974ல இருந்து ஒரு 79 அந்த டைம்ல இருக்கும்.
எல்பிஜி நியூ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், இந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அதெல்லாமே 1991 டைம்ல வந்திருக்கும். நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்துட்டு 2015 நினைக்கிறேன், 2015 அந்த டைம்ல வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்டரா இருக்கும். அப்ப எப்படி வரும்? ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்டா வரும். 2 வரும், அப்புறம் 1 இது வரும், லைக் சாரி 2 வரும், அப்புறம் 4 ஃபிஃப்த் 5-year பிளான் வரும், அதுக்கப்புறம் நியூ எக்கனாமிக் பாலிசி வரும், அப்புறமா நித்தி ஆயோக் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ 19 அப்புறம் 5-year பிளான், அதுக்கப்புறம் நியூ எக்கனாமிக் பாலிசி, அப்புறம் நித்தி ஆயோக், இப்படிதான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A minor can be an agent but not a principal under the Indian Contract Act. Minor cannot be held personally liable for the acts of the agent அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். மைனர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஏஜென்ட்டா இருக்கலாம், பட் நாட் அ பிரின்சிபல் அண்டர் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இது நமக்கு கரெக்ட். அப்ப மைனர் கெனாட் பி ஹெல்ட் பர்சனலி லைபிள் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் த ஏஜென்ட்னா இதுவும் கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ரெண்டுமே கரெக்ட், அந்த கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி மைனர் அப்படிங்கிறவங்க வந்து ஏஜென்ட்டா இருக்கலாம், பட் பைண்ட் த பிரின்சிபல். ஆனா அவனால பிரின்சிபலா மட்டும் இருக்க முடியாது, பிகாஸ் அவங்க மைனர் அப்படிங்கறனால he cannot enter into a contract. Okay, and R correctly explains since a minor cannot be held personally liable. அவங்க வந்து பர்சனலா லைபிளா இருக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். the concept of limited liability. அப்போ limited liabilityனா என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. லிமிடெட் லைபிலிட்டி அப்படின்னா எந்த அமௌண்ட் அவங்க ஷேர்ஸ்ல போட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் அவங்க லைபிளா இருப்பாங்க, கரெக்டா? அப்ப அதோட ஆப்ஷன் வந்து நமக்கு பி. liability of the members is limited to the amount unpaid on their shares. அதுக்கு அப்ப அந்த அமௌண்ட் unpaid on their sharesக்கு மட்டும்தான் அவங்க லைபிளா இருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். பி, liability of the members is limited to the amount unpaid on their shares. அதைத்தான் நம்ம வந்து limited liability அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தா ஓகே, the which statements about mutual funds in India are correct. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிலேட்டடா இருக்கிற எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப செபி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுதா? கரெக்ட், பிகாஸ் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓவர்சீ பண்ணிட்டு தான் இருக்கும். அப்புறம் NAV இஸ் கால்குலேட்டட் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஃபார் ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ். அப்ப NAV அப்படிங்கிறது என்ன? ஒரு NAV அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பன் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுது, கால்குலேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதுவுமே கரெக்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேரண்டிஸ் ரிட்டர்ன் டு இன்வெஸ்டர்ஸ். இது வந்து கேரண்டி கிடையாதுல்ல, கண்டிப்பா இவ்வளவு வரும் அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு வருங்கிற கேரண்டி கிடையாது, பிகாஸ் இது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், SIP allows investment in small periodic amounts. இது கரெக்ட். அப்போ ஒரு பீரியாடிக் மந்த்லியோ அந்த மாதிரி நம்மளால குட்டி குட்டியா கூட நம்மளால சேவ் பண்ண முடியுங்கிறது தான் SIP-யோட கான்செப்ட். அப்ப இதுவும் நமக்கு கரெக்ட். 1 கரெக்ட், 2 கரெக்ட், 4 கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். பி வந்து கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்ணும். NAVங்கிறது கம்ப்யூட்டட் ஆன் டெய்லி பேசிஸ் தான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் SIP அப்படிங்கிறது மந்த்லி நம்மளால ஒரு ஸ்மால் பீரியாடிக் அமௌண்ட் அப்படிங்கறத நம்மளால சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following is an intangible asset? இதுல எது intangible asset அப்படின்னு கேக்குறாங்க. land and building tangible, plant and machinery tangible, raw materialங்கிறது tangible. அப்ப goodwill அப்படிங்கிறது தான் intangible asset அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதோட குட்வில்ங்கிறது. அதே மாதிரி குட்வில்லை தவிர்த்துட்டு வேற என்னென்னலாம் இருக்கும்? பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பி ரைட்ஸ், பிராண்ட் நேம்ஸ் அதெல்லாமே வரும். அப்ப டான்ஜிபிள்குள்ள லேண்ட் வரும், பில்டிங் வரும், பிளான்ட் வரும், மெஷினரி வரும். இதெல்லாமே ஃபிக்ஸட் அசெட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது கரண்ட் அசெட் அப்படிங்கிறதுனால, இன்வென்டரி அப்படிங்கிறதுனால அதையுமே நம்ம வந்து டான்ஜிபிளா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். assertion and reasoning தான். consideration is essential for every valid contract under Indian Contract Act. இது கரெக்ட். consideration something in return இல்லாம எந்த கான்ட்ராக்டும் நம்ம போட மாட்டோம். இது ஒரு essential element தான். agreements without consideration are void with some exceptions. அப்போ agreements அப்படிங்கிறது வந்துட்டு without consideration அப்படிங்கிறது void தான், with some exceptions அப்படிங்கிறது இதுவுமே நமக்கு கரெக்ட் ஆன்சர் தான். ஆனா ரெண்டுமே கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா நமக்கு எக்ஸாக்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. So option B தான் நமக்கு right answer. Okay, option B. Both A and R are true, but R is not the correct explanation of A. Next, which of the following causes are always relevant to decision making? ஒரு ஆர்கனைசேஷன்ல டெசிஷன் மேக் பண்றோம் அப்படின்னா
என்னென்னலாம் வந்து நமக்கு ரெலவெண்டா இருக்கு, இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சங்க் காஸ்ட் அப்படின்னா, சங்க் காஸ்ட்ங்கிறது இம்பார்ட்டன்ட்டா வராது. அது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். டிஃபரன்ஷியல் காஸ்ட்டும் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வராது. இன்கிரிமெண்டல் காஸ்ட் அப்படிங்கிறது வரும். அப்போ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. இதே இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க. சங்க் காஸ்ட் அப்படின்னா, ஆல்ரெடி அது இன்கர் ஆயிருக்கும். இர்ரெக்கவரபிளா இருக்கும். ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்டர் ஜிஎஸ்டி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸம்ட் சப்ளை? அப்ப ஜிஎஸ்டி படி எது வந்து எக்ஸம்ட் சப்ளையா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சேல் ஆஃப் கார்ஸா? இல்ல இது எக்ஸம்ட் கிடையாது. எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது தான் எக்ஸம்ட்டா இருக்கும். சேல் ஆஃப் சாஃப்ட்வேர், அட்வர்டைசிங் சர்வீஸ் அதெல்லாமே எக்ஸம்ட் கிடையாது. இது வந்து எக்ஸம்ட் சப்ளை. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பிகாஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நமக்கு ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ்குள்ள நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகே. இது வந்து மேட்ச் கொஸ்டின். கோயிங் கன்சர்ன்னா என்ன? அக்ரூவல், டுவல், மெட்டீரியாலிட்டி. அப்ப இதுல ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனா கோயிங் கன்சர்ன். அப்ப கோயிங் கன்சர்ன்ங்கிறது இன்டெஃபினைட்லி போயிட்டே இருக்கும். அக்ரூவல் அப்படின்னா ரெவென்யூ ரெகக்னைஸ்ட் when earned கரெக்ட். டுவல் ஆஸ்பெக்ட்னா இது அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல். மெட்டீரியாலிட்டினா ஒன்லி சிக்னிஃபிகண்ட் ஐட்டம்ஸை வந்துட்டு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். அது மெட்டீரியாலிட்டி. அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகே. கோயிங் கன்சர்ன்னா இன்டெஃபினைட்டா போகும். அக்ரூவல், டுவல் கான்செப்ட், மெட்டீரியாலிட்டி இதுதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் இஸ் சுப்பீரியர் டு ட்ரெடிஷனல் காஸ்டிங். அப்ப ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அப்படிங்கிறது ட்ரெடிஷனலுக்கு சுப்பீரியரா இருக்கு. ஆன் வாட் பேசிஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இட் யூசஸ் அ சிங்கிள் ஓவர் ஹெட் ரேட்டா இல்ல, இட் இக்னோர்ஸ் இன்டைரக்ட் காஸ்டா இல்ல, இட் இஸ் சிம்பிள் டு இம்ப்ளிமெண்டா இல்ல, இட் அலோகேட்ஸ் ஓவர் ஹெட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டி தட் காஸ்ட். அதைத்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒரு பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டியை வச்சு நம்ம பண்றதுனால அது அதுல இருந்து டிஃபர் ஆகி சுப்பீரியரா நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி. இட் அலோகேட்ஸ் ஓவர் ஹெட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டிஸ் தட் காஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பெஸ்ட் அனாலிசிஸ் ஆர் கரெக்ட்? அப்ப பெஸ்ட் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல் அதுக்கு வரும். அப்ப இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பெஸ்ட் அனாலிசிஸ் எக்ஸாமின்ஸ் இன்டர்னல் என்விரான்மெண்டா இல்ல, அது வந்து என்ன பண்ணும், ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா போயிடும். ஸோ பெஸ்ட் அனாலிசிஸ்ங்கிறது இதுக்குள்ள வராது. பெஸ்ட் அனாலிசிஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டூல். இது நமக்கு கரெக்ட். லீகல் ஃபேக்டர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ஆடட் டு மேக் இட் பெஸ்ட். கரெக்ட். அப்போ வந்துட்டு லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறதுமே அதுல இன்வால்வ் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ். கரெக்ட். அப்போ ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லார்ஜ் பிசினஸ் நம்ம பண்றோம்னா அதுக்கு ரொம்ப ஆப்டா எக்ஸாக்டா இருக்கும். அதே மாதிரி இட் எனேபிள்ஸ் மொபிலைசேஷன் ஆஃப் லார்ஜ் கேபிட்டல் ஃப்ரம் த பப்ளிக் த்ரூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். கரெக்ட். அப்ப ஒரு நமக்கு அதிகமான ஒரு கேபிட்டலோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பப்ளிக் கிட்ட இருந்து ஷேர்ஸ் மூலியமா அதை பூல் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்ப இது ரெண்டுமே நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். The concept of conservatism in accounting means. Conservatism is also called as prudence principle அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி லாசஸ் மட்டும்தான் வந்து ஆல் பாசிபிள் லாசஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், ப்ராஃபிட்ஸை எடுத்துக்க மாட்டோம். அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். இது வந்து ரெக்கார்ட் ஆல் ஆன்டிசிபேட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆனா தப்பு. ரெக்கார்ட் அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்னா இல்ல, கேஷ் பேசிஸ்ல மெயின்டைன் பண்ணுவோம்னு கேட்டா இல்ல. அப்போ நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கறத எடுத்துக்க மாட்டோம், லாசஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல்ல. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். கன்சர்வேட்டிசம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரூடன்ஸ் பிரின்சிபல்ஸ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பண்றது. ஃபெமாங்கிறது 1999ல வந்தது. அது என்ன பண்ணும், அதே மாதிரி காம்படிஷன் ஆக்ட், கன்சியூமர், செபி இதோடது கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஃபெமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி காம்படிஷன் ஆக்ட்ங்கிறது பிரிவென்ஷன் ஆஃப் மோனோபாலிஸ். இதுதான் இதுதான். அப்ப வந்து கரெக்டா தான் ஆர்டர் ஆயிருக்கு. ஆப்ஷன் பி 1 2 3 4 தான் நமக்கு கரெக்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிறது கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ரெட்ரெசல், செபி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ரெகுலேஷன். அப்போ ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். ஓகே. மேட்ச் அகெயின். ப்ரொடக்ஷன் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட், மார்க்கெட்டிங், சொசைட்டல். அப்ப ப்ரொடக்ஷன் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா அக்ரெசிவா பண்ணுவாங்கல்ல, லைக் அவைலபிலிட்டி, அப்போ அஃபோர்டபிலிட்டி, மாசா வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு அஃபோர்டபுள் ரேட்ல அவங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும்ல அது.
அப்போ ஆப்ஷன் 2. அப்ப செல்லிங் கான்செப்ட் அப்படின்னா அக்ரெசிவான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க அதிகமா சேல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. மார்க்கெட்டிங் கான்செப்ட்னா கன்சியூமருக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அந்த பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சொசைட்டல் அப்படின்னா சொசைட்டியும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். Which of the following is correct sequence in the recruitment process? ஒரு recruitment process பண்ணும்போது correct sequence என்னவா இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா செலக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் அனாலிசிஸா இல்ல, ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் அனாலிசிஸா இல்ல, இண்டக்ஷன் செலக்ஷன் ரெக்ரூட்மெண்டா இல்ல. ஃபர்ஸ்ட் ஜாப் அந்த ஜாப் என்ன அப்படிங்கறத நான் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெக்ரூட் பண்ணிட்டு அதுல இருந்து தான் செலக்ஷன் அப்படிங்கறத பண்ணுவேன். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப ஹெச்ஆர் சீக்வன்ஸ் இப்படிதான் இருக்கும். டிஃபைனிங் ஜாப் ரெக்வயர்மெண்ட்ஸ், அதாவது அதைத்தான் ஜாப் அனாலிசிஸுமோ அப்புறம் ரெக்வயர்மெண்ட் வச்சு கேண்டிடேட்ஸை அட்ராக்ட் பண்ணி செலக்ஷன் அப்படிங்கறத பண்ணுவோம். சோ இப்படிதான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அக்கார்டிங் டு ஹென்ரி ஃபயோல் எஸ்பிரிட் டே கார்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு லாட்டின் டேர்ம். இதோட கீவேர்டு வந்து டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது கீவேர்டா இருக்கும். அப்ப ஹார்மோனி அண்ட் டீம் ஸ்பிரிட் அமௌங் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கறதா இதோட ஆன்சர். டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஒன் பாஸ் ஃபார் ஈச் எம்ப்ளாயி, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வராது. ஓகேவா? இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்ப 14 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபயோல எஸ்பிரிட் டே கார்ப்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு டீம் ஸ்பிரிட் அப்படிங்கறத வந்துட்டு ஹார்மோனி அண்ட் யூனிட்டி அது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து under the Indian Contract Act 1872 which of the following is not an essential element of a valid contract? அப்ப ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும், கம்பீட்டன்சி ஆஃப் த பார்ட்டிஸும் இருக்கணும். இது வந்து ரிட்டன் ஆல்வேஸ் ரிட்டன் ஃபார்ம்ல தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இது வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து நாட் அன் எசென்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஆப்ஷன் இது ரிட்டன் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following are negotiable instruments under the Negotiable Instruments Act 1881ல எது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ப்ராமிசரி நோட் நமக்கு வரும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரும், செக் வரும், குண்டீஸ், ஷேர் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் வராது. அப்போ 1, 2, 3 தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்கம் ஃப்ரம் salary is taxable on due basis or receipt basis whichever is earlier. கரெக்ட். அப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேலரியில வந்து நம்ம டியூ பேசிஸ்லயோ இல்லாட்டி ரெசிப்ட் பேசிஸ்ல தான் பண்ணுவோம். எது ஏர்லியரா இருக்கோ whichever is earlier, டியூ பேசிஸோ இல்ல ரெசிப்ட் பேசிஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா this prevents double taxation of salary income. இதுவும் வந்து நமக்கு கரெக்ட் தான். இப்படி பண்ணிட்டோம்னா அந்த salary incomeல நம்ம டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கறத நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். சோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் நம்பர் A தான் correct answer. Both A and R are true and R is the correct explanation of A. Next question. Which pricing strategy involves setting a high price initially and then lowering it over time? Best example பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, which pricing strategy involves setting a high price initially. அப்ப இனிஷியலா ஹை pricing அப்படிங்கறத வச்சுட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல அதை லோவர் பண்றது. அப்ப அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா பிரைஸ் ஸ்கிம்மிங். இப்ப பெனட்ரேஷன் பிரைசிங் தான் வந்து நான் சொன்ன இந்த ஜியோ கான்செப்ட். லைக் இனிஷியலா வந்து நம்ம லோ பிரைசிங் பண்ணிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல அதை லோவர் பண்றது. பட் பிரைஸ் ஸ்கிம்மிங் அப்படிங்கறது என்ன பண்ணுவோம், இனிஷியலா ஹை பிரைஸ் வச்சுட்டு ஸ்கிம்மிங் த மில்க் அப்படிங்கிற மாதிரி போக போக நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை லோவர் பண்ணுவோம். அந்த இனிஷியலா நான் போட்ட அமௌண்ட் எல்லாத்தையும் ஆர்என்டிக்கு போட்டதெல்லாம் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ நான் போக போக அதை வந்து நான் லோவர் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு நம்ம பிரைஸ் ஸ்கிம்மிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? பிரைஸ் ஸ்கிம்மிங் அதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following is an example of a substantive procedure in auditing? அப்போ ஒரு ஆடிட்டிங் இருக்கு அப்படின்னா அதுல சப்ஸ்டன்டிவ் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ரெவியூயிங் த கம்பெனிஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா இல்ல, வவுச்சிங் ஆஃப் அ சேல்ஸ் டிரான்சாக்ஷன், அசஸிங் கண்ட்ரோல் ரிஸ்க், டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஓவர் பர்ச்சேசஸ். அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப வவுச்சிங் ஆஃப் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் தான் நமக்கு ஒரு சப்ஸ்டன்டிவான ப்ரொசீஜர். லைக் நல்ல ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். டெஸ்ட் டிசைன் டு டிடெக்ட் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட், அதாவது ஒரு எரரையோ இல்ல ஃப்ராடையோ நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வவுச்சிங்க பண்ணணும், வவுச்சர்ஸை பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த டேர்ம் மெட்டீரியாலிட்டி இன் ஆடிட்டிங் மீன்ஸ். அப்ப ஒரு ஆடிட்டிங்ல மெட்டீரியாலிட்டினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மெட்டீரியாலிட்டி அப்படின்னா
எதை ஒமிட் பண்ணணும் இல்ல மிஸ்ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த ரிலேட்டடா போயிடும். கரெக்டா? அப்ப பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் வராது, காஸ்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வராது, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் டெஸ்டட் வராது. அப்ப மெட்டீரியாலிட்டினா நம்ம எடுப்போம், என்ன எடுப்போம்? ஆப்ஷன் நம்பர் பி. The magnitude of an omission or misstatement that could influence 320 குள்ள அது வந்து வரும். ஓகேவா? 92nd கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இஸ் பிரைமரிலி யூஸ்டு ஃபார். அப்ப ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படிங்கறத நான் பிரைமரியா எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா டாக்ஸ் கம்ப்யூட்டேஷனுக்கா இல்ல, கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்கா இல்ல, ஃபண்ட் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்கா இல்ல. அப்ப காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்றதுக்கும் தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படிங்கறதோட பிரைமரி ஒரு யூசேஜா இருக்கும். லைக் எதுக்காக நான் அதை பண்றேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா இது பாத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸஸ் ஆன் இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ். இது ஃபால்ஸ். ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வரும். லைக் என்டையர் இதுவுமே அந்த ஹோலிஸ்டிக் மார்க்கெட்டிங்குள்ள வரும்ல, அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் வராது. இது ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அது கூட ரிலேட்டடா இருக்கிறது எல்லாத்தையுமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதே கஸ்டமர் ரிட்டன்ஷன் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் அக்வயரிங் நியூ கஸ்டமர்ஸ் கேட்டா இது கரெக்ட். அப்ப கஸ்டமர் ரீடைன் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து நமக்கு அதிகமான ப்ராஃபிட் தருமே தவிர்த்து புதுசா ஆல்வேஸ் நான் வந்து ஒரு கஸ்டமர்ஸை வந்து அக்வயர் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ ரீசன் வந்து நமக்கு கரெக்ட். அப்ப ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்க? ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, செலெக்ஷன்னா என்ன, இண்டக்ஷன்னா என்ன, ட்ரைனிங்னா என்ன. அப்ப ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு கேண்டிடேட்ஸை அட்ராக்ட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் மூலியமா அவங்களை அட்ராக்ட் பண்ணுவோம்ல, அதைத்தான் வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். செலெக்ஷன் அப்படின்னா அதுல பெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சூஸ் பண்ணுவேன். அட்ராக்டிங் அ பூல் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ங்கிறது ரெக்ரூட்மெண்ட். அதுல இருந்து நான் பெஸ்ட் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவேங்கிறது செலெக்ஷன். இண்டக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல புதுசா ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல வைப்பாங்கல்ல, அதை தான் இண்டக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ட்ரைனிங் அப்படின்னா ஒரு கரண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4. அப்ப இது வந்துட்டு ஏ தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அப்ப ஏ வந்து 2, பி வந்து 1, சி வந்து 3, டி வந்து 4. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து ரேஷியோ அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி இதுவும் மேத்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் ரேஷியோனா என்ன, குவிக் ரேஷியோனா என்ன, ப்ராஃபிட் ரேஷியோனா என்ன, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா என்ன. கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குவிக் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு கரண்ட் அசெட் மைனஸ் இன்வென்ட்ரி டிவைடட் பை இது. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குவிக் ரேஷியோனா கரண்ட் அசெட் மைனஸ் இன்வென்ட்ரி டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் which excludes லிக்விடிட்டி இருக்கிற இன்வென்ட்ரி நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெட் ப்ராஃபிட்ங்கிறது நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. டெப்ட் ஈக்விட்டிங்கிறது லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஆடிட் ரிஸ்க். ஒரு ஆடிட் ரிஸ்க் ரிலேட்டடா இருக்கிற என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆடிட் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க் தட் த ஆடிட்டர் கிவ்ஸ் அன் இன்கரெக்ட் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கரெக்ட். மேபி அது ஒரு ரிஸ்கா இருக்கலாம். ஒரு ஆடிட் பண்ணிட்டு இருக்கிற ஆடிட்டர் வந்து தப்பான ஒப்பீனியன் அவங்க கொடுத்துருவாங்க. மேபி அது ஒரு ரிஸ்கா வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி டிடெக்ஷன் ரிஸ்க் இஸ் என்டையர்லி வித்தின் த ஆடிட்டர்ஸ் கண்ட்ரோல்னு கேட்டா இல்ல, இது வராது. இன்ஹெரண்ட் ரிஸ்க் ரிலேட்ஸ் டு த சசெப்டிபிலிட்டி ஆஃப் அன் அசர்ஷன். அப்ப இது கரெக்ட். டு மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட். அப்போ அதுவும் நமக்கு கரெக்டா இருக்கும். இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் ஆடிட் ரிஸ்கோட மீனிங் வந்து கரெக்டா இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் சி 1ம் 3யும் கரெக்ட். அப்ப ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ராங் ஆடிட் ஒப்பீனியன், அது கரெக்டா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது பார்ஷியலி கரெக்ட், ஆனா மிஸ்லீட் பண்ணுது. அதே எதுல டிடெக்ஷன் ரிஸ்க் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி ஆடிட்டர் த்ரூ அட்ஜஸ்டிங் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அது வரும். பட் இட் இஸ் நாட் என்டையர்லி வித்தின் தேர் கண்ட்ரோல், அது வந்து மிஸ்லீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ். அப்ப இன்ஹெரண்ட் ரிஸ்க் இஸ் நேச்சுரல் சசெப்டிபிலிட்டி ஆஃப் டு மிஸ்டேக்மெண்ட் ஆப்சன்ட் கண்ட்ரோல், இது கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து if the correlation coefficient between two variables is minus 0.9, இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன். அப்ப மைனஸ் 0. இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா தட் இஸ் -1ல இருந்து +1 இருக்கும்ல.
அந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் நெகட்டிவ்க்குள்ள நம்ம கொண்டு போயிருவோம். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் நெகட்டிவ் காரிலேஷன். இது வந்து கரெக்ட். இங்க சொல்ற ரேஞ்சஸ். ஸோ இது வந்து கரெக்டா இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the optimal capital structure is the one that அப்ப ஆப்டிமலான கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஃபர்மோட வேல்யூ அப்படிங்கிறது மேக்ஸிமைஸ் ஆகும். W அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது மினிமைஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஆப்ஷன் சி வந்து நமக்கு இங்க ரைட் ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் சி மேக்ஸிமைசஸ் த ஃபர்ம்ஸ் வேல்யூ பை மினிமைசிங் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் இந்தியா நிதி கம்பெனி இஸ் ரெகுலேட்டட் பை. அப்ப இந்த நிதி கம்பெனி அப்படிங்கறதெல்லாம் யாரு ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ பண்ணுவாங்களா, இல்ல செபி பண்ணுவாங்கன்னா, இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸா, இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அத்தாரிட்டி எல்லாம் இன்சூரன்ஸை ஓவர்சி பண்ணுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நிதி கம்பெனி அப்படிங்கறத ரெகுலேட் பண்ணும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் நான் சொன்னது. அப்ப நிதி கம்பெனிஸ் ஆர் கவர்ன்டு பை செக்ஷன் 406 குள்ள வந்து வந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆட்டோகிராட்டிக்னா என்ன, டெமோக்ராட்டிக். அப்ப இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு லீடர் எப்படி இருப்பாங்க அப்ப அதை பேஸ் பண்ணி இருக்கிறது. டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை பேஸ் பண்ண கொஸ்டின். அப்ப ஆட்டோகிராட்டிக் அப்படின்னா என்னன்னா, அவங்க சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி, ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கும். ஏ வந்து 3. டெமோக்ராட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்கரேஜஸ் குரூப் பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன்ஸ். அப்ப எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், அவங்களோட சபார்டினேட்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க டெசிஷன் மேக்கிங்ல. அதை தான் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசஸ் ஃபேரே அப்படின்னா கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு சபார்டினேட்ஸ் கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சபார்டினேட்ஸை, எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இன்ஸ்பயர்ஸ் சேஞ்ச் த்ரூ விஷன் அண்ட் மோட்டிவேஷன். அப்ப இதுக்கு கரெக்டா பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஆட்டோகிராட்டிக்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரலைஸ்ட், டிக்டேட்டோரியல், ஒன் வே கம்யூனிகேஷன் இதெல்லாம் கீவேர்டா இருக்கும். டெமோக்ராட்டிக்கு பார்ட்டிசிபேட்டிவ், ஷேர்டு டெசிஷன் மேக்கிங். லைசஸ் ஃபேர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்ஸ் ஆஃப், ஃபுல் ஃப்ரீடம் டு சபார்டினேட்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷனல்னா இன்ஸ்பயர்ஸ் ஃபாலோவர்ஸ் த்ரூ கம்பெலிங் விஷன், மோட்டிவேஷன் அண்ட் சேஞ்ச். ஓகே, டாப் 100 கொஸ்டின்ஸையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா, லைவ் கிளாஸஸும் இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸ் லைக் ரெக்கார்டட் கிளாஸஸுமே உங்களுக்கு கொடுப்போம். லைவா இருக்கிறனால நீங்க அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் அப்பவே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் நாங்க வந்து போஸ்டும் பண்ணிடுவோம். இப்போ ஒரு யூனிட் இருக்குன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் சரி, யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் சரி, ஃபுல் லென்த் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க. 1-to-1 மென்டர்ஷிப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.